அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். இன்றைய தினம் தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு தொலைக்காட்சியை பார்த்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் இதுதான் செய்தி. இன்றைக்கு தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு நிலவரம் தான் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலை நிலவரம் என்ன அதுதான் வெளியில வருது. இன்றைக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை. நான் காலையிலே ஒருவரை சந்தித்தேன். அவர் குறிப்பிடுகின்றார், கிராமத்தில் இருந்து நகரம் வரை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கிராமம் நன்றாக இருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் அங்க இருக்கின்ற இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி அதை பயன்படுத்தி இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று மன வருத்தத்தோடு குறிப்பிட்டார். நீங்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என்று என்னிடத்திலே தெரிவித்தார். ஆக இந்த போதைப் பொருளால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிவிட்டால் அதிலிருந்து மீட்டெடுக்க முடியாதவர்களை, நம்முடைய செல்வங்கள், நம்முடைய குழந்தைகள், அதற்காகத்தான் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி நம்முடைய குழந்தைகள் நம் கண் முன்பே அழிகின்ற காட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டுகளில் இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே கொடிகட்டு பிறந்தது. அப்பொழுதே நான் தெரிவித்தேன், இந்த அரசுக்கு எச்சரிக்கை கொடுத்தோம். சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே, எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்திலே அதிகரித்து விட்டது. இதை தடுத்து நிறுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள், இல்லாவிட்டால் தமிழகம் சீரழிந்து விடும் என்று எச்சரிக்கை வைத்தேன். ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். ஆனால் இந்த அரசாங்கம் அதை அலட்சியப்படுத்தி விட்டது. இன்றைய தினம் இன்றைக்கு அது விசுரூபம் எடுத்து விட்டது. இன்றைக்கு இதனால் நாடு சீரழியக்கூடிய நிலைக்கு வந்து விட்டது. இந்த போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட குற்ற செயல் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக குறிப்பிடுகின்றார், இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்போ சொல்றார், நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதே, தொலைக்காட்சியில் பேசுகின்ற பொழுதே, அதே போல பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டது. அதனால் தமிழகம் இன்றைக்கு மிக மிக ஒரு மோசமான நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு கையிலாகாத அரசாங்கம் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திமுக ஆட்சியில் எல்லா துறையிலும் ஊழல், ஊழல் இல்லாத துறையே இல்லை. துறை துறை வாரியாக ஊழல் கொடிகட்டு பறக்கின்றது. இந்த மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, அதுக்கு ஒரு உதாரணம்.
இங்க இருக்கின்ற மக்கள், மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய சொத்து வரி, அதாவது வீட்டு வரி செலுத்துகின்றீர்கள், கடை வரி செலுத்துகின்றீர்கள், குடிநீருக்கு அந்த கட்டணம் செலுத்துகின்றீர்கள், போதாததுக்கு குப்பைக்கும் வரி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.